யார் ஒருவர் தன்னுடைய காரியத்தில் கவனமாக இருக்கிறார்களோ மற்ற எந்த டிஸ்ட்ராக்ஷன்லயும் எல்லாம் அப்சர்வேஷன் பட் நாட் டிஸ்ட்ராக்ஷன். எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன், ஆனால் என்னுடைய காரியத்தில் இருந்து நான் என்னை டிஸ்ட்ராக்ட் செய்து கொள்ளவில்லை என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் சந்தன மரங்கள். சந்தன மரம் ரொம்ப உயர்ந்தது, ஆனால் அதை சுற்றி விஷப்பாம்புகள் இருக்கும். இருந்தாலும் சந்தன மரம் உயர்ந்தது. ஏன் தெரியுமா? அந்த விஷப்பாம்புகளின் விஷத்தினால் அந்த சந்தன மரம் பாதிப்படைவதே இல்லை. நீ 1000 விஷ கருத்துக்கள் வந்து சேரலாம், ஆனால் அதனால் நான் பாதிக்கப்பட்டால் தானே அது எனக்கு. நான் பாதிக்கப்படுவதில்லை, அது சந்தன மரம். நீ சந்தன மரமாக இருக்கிறாயா? அதை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொள். இந்த வயது சந்தன மரம் தான். நீ அழகாயிரு, அழகா இல்லாம போ, ஒல்லியாயிரு, குண்டாயிரு, எப்படி வேணாலும் இரு, இந்த வயது சந்தன மரம். தேடி விஷப்பாம்புகள் வரும். பாதிப்படையாமல் இருக்கிறாயா? போதையில் வரும், செக்ஸ்ல வரும், எல்லாத்திலும் வரும். பாதிப்படையாமல் இருக்கிறாயா? சந்தன மரம். சைன் பண்ணலாம், நாளைக்கு ஹிஸ்டாரிக்கல் எக்ஸிட் அப்படின்னு சைன் பண்ணலாம். உதிர்ந்து விடக்கூடிய மலர்களாக இல்லாமல் பூஜைக்கு செல்ல வேண்டிய மலர்களாக இருக்கலாம். உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ற விஷயங்கள் இருக்கல, 1 கோடி விஷயங்கள் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு வரும். ஒண்ணும் கிடையாது. நான் எல்லாருக்கும் சேர் போட சொன்னேன்னா கதவு திறந்தாங்களா? சேர் எடுத்துட்டு போனாங்களா? நான் உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். எத்தனை பேர் அதை வெடிக்க பார்த்துட்டு இருந்தீங்க? இப்படித்தான் தோற்பது. அங்க சேர் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே. இப்ப நான் பேசிக்கிட்டே இருந்ததை பார்த்துட்டேனா இல்லையா? சேர் எடுத்துட்டு போனதும் பார்த்தா, நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆனதும் பார்த்தா, நான் என் பேச்சு தடப்பட்டுச்சா? அதற்கு பேர் தான் கவனம் பிள்ளைகளே.